தலைமை நேயர்களே வணக்கம். நான் உங்கள் தடயம்பாபு. இன்றைக்கு நம்முடைய அரங்கத்திற்கு அரசியல் விமர்சகர் திரு கே பாலகுமார் அவர்கள் வந்துள்ளார். அண்ணா வணக்கம். வணக்கம். இன்றைக்கு அரசியல் விஜய் ஆட்சி அமைக்க போகிறாரு. நீண்ட நெடிய போராட்டத்துக்கு பிறகு தீய சக்தின்னு சொன்ன திமுக கூட்டணி கட்சிகள் ஆதரவோடு ஆட்சி அமைக்க போகிறாரு. இதை பற்றி என்ன? திமுக அவங்களுக்கு உடன்பாடு கிடையாது, இருந்தாலும் அவங்களுடைய கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு உடன்பாடு. நான் தேர்தல் நடக்கக்குள்ளே சொன்னேன், தேர்தல் முடிஞ்சதும் கூட்டணியில் இருக்கிறவங்க பூரா விஜய்கிட்ட வந்துடுவாங்கன்னு சொன்னேன். அது நடந்திருக்கு. என்னன்னாக்கா திருமாவளவன் கொஞ்சம் லேட் பண்ணலைன்னா முன்னாடியே நேற்றே முடிஞ்சிருக்கணும். ஆனால் இதுக்கு அதிமுக சிவி சண்முகத்துக்கு நன்றி சொல்லணும். இல்லைன்னா இன்றைக்கி பொழுது கூட போயிருக்கும். அவர் என்ன செஞ்சார், ஒரு கூட்டத்தை ஒரு 35 பேரை பிடிச்சி 36 பேரை பிடிச்சி விஜய்க்கு ஆதரவு கொடுக்கணும்னு பேசிகிட்டு இருக்கார். அவர் கொடுத்துற போகிறாருன்றதுக்காக திருமாவளவன் லேட் பண்ணுறத உடனே அறிவிச்சிட்டார். அவர் அறிவித்த உடனே முஸ்லீம் லீக் அவங்களும் 2 நேற்று இழுத்துட்டு இருந்தவங்க இன்றைக்கி அவங்களும் அறிவிச்சிட்டாங்க. அதனால் விஜய்க்கு நல்ல நேரம் துவங்கிடுச்சு. நல்ல நேரம் துவங்கிடுச்சு நீங்கள் சொல்கிறீங்க. விஜய் ஆட்சி அமைக்கட்டும், நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யட்டும், அதில் மாறுபட்ட கருத்தே கிடையாது. ஆனால் தேர்தல் நேரத்தில், தேர்தல் பிரச்சாரத்தில் திமுக கூட்டணி ஒரு தீய சக்தி, திமுக தீய சக்தின்னு சொல்லிருக்கிறாங்க. இன்றைக்கி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுகவை தவிர, தேமுதிகவை தவிர மற்ற அனைத்து கட்சிகளும் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கடிதம் கொடுத்துருக்குறாங்க. அவங்க துணையோடு இன்றைக்கி ஆட்சி அமைக்கிறாங்க. இதை அப்படி பார்க்குறதா, இல்லை தீய சக்தி திமுக ஆதரவோடு தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்குதுன்னு பார்க்குறதா? இல்லை. இப்போ திருமாவளவன் பேரில் எந்த குற்றச்சாட்டும், ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. முஸ்லீம் லீக் பேரில் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. கம்யூனிஸ்டுக்காரவங்க பேர்லேயும் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. அவங்க ஆட்சியில், தமிழ்நாடு ஆட்சியில் காங்கிரஸ் பேர்லேயும் சொல்ல முடியாது. அவங்க கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே ஆட்சியில் இருந்தாங்க. அவங்க இப்போ ஒன்றும் தமிழ்நாடு அரசில் ஆட்சியில் இல்லை. அதனால் திமுகக்கிட்ட இவர் போய் கேட்டிருந்தால் தான் நீங்கள் சொல்கிறது சரியாக வரும். அவங்க கூட இருந்தவங்க இல்லை, இப்போ பிரச்சாரம் போது என்ன சொன்னார், இத்தனை கோடி வரியில் அவங்க மக்கள் தான் அரசுக்கு வரி கட்டுவாங்க, அரசு 30% ஸ்டாலின் சாருக்கு வரி கட்டுறாங்க, எங்கள் ஆட்சி நடவடிக்கை நாங்கள் எடுப்போம், ஊழல் வழக்குகளை தூசி தட்டி எடுப்போம், 4 அமைச்சர்களை பற்றி நாங்கள் அம்பலப்படுத்துவோம் அப்படின்னு விஜய் தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னார். இப்போ அந்த நடவடிக்கைகளை இப்போ தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைந்ததற்கு பின்னால் அந்த நடவடிக்கைகளை எடுப்பதற்கு இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தோடு இன்றைக்கி ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய 2 கம்யூனிஸ்ட்டு, விசிக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்த கட்சிகள் அதற்கு அனுமதிக்குமா? அவங்க பேரில் சரியான குற்றச்சாட்டு எடுத்து சொன்னால் ஏற்றுக்குவாங்க. அது விடுதலை சிறுத்தையாக இருந்தாலும், கம்யூனிஸ்டாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் குற்றச்சாட்டு சரியாக இருக்குன்னாக்கா ஆதரிச்சிருவாங்க. இல்லை, நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்லிருக்காங்க தெரியுங்களா? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் திரு வீரபாண்டியனும் திரு சண்முகம் என்ன சொல்லிருக்காங்க தெரியுங்களா? நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு வெளியிருந்து நாங்கள் தரோம், மதவாத சக்தி உள்ளே வரக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் தரோம், ஆளுநர் மூலமாக அமித்ஷா ஆட்சி செய்யக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் அந்த ஆதரவை தரோம், ஆனால் நாங்கள் இன்றைக்கும் திமுக கூட்டணியில் தொடர்ந்து பயணிக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தமிழக சட்டமன்றத்தில் திமுகவினுடைய ஊழல்களை பற்றி நடிகர் விஜய் பேசுவதற்கு, முதல்வராக பொறுப்பேற்கிற விஜய் பேசுவதற்கு இந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சி அனுமதிக்குமா அப்படின்னு பரவலாக ஒரு பேச்சு இருக்குது சார். விபி சிங்கு ஆட்சிக்கு வரக்குள்ள பாஜக ஆதரவு கொடுத்தாங்க. அவர் 69 இது இட அப்போ ஆதரவு கொடுத்தது யார்? பாஜகவில் யார் தலைவர்? அப்போ அத்வானி, வாஜ்பாய் இருந்தாங்க. அப்போ வாபஸ் வாங்கிட்டாங்க. அதே மாதிரி ஜெயலலிதா வாஜ்பாய் இருக்கக்குள்ள ஆதரவு கொடுத்தாங்க.
அவங்க சொன்னதை கேட்கலன்னு வாபஸ் வாங்கிட்டாங்க. திரும்ப வந்து நிற்கக்குள்ள அமோகமாக வெற்றி பெற்றாங்க. அதே மாதிரி வந்து இவங்க வந்து ஆதரவு விஜயை நம்பி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆதரிச்சாங்கன்னா இந்த 108ஓட ஓடும். ஆதரிக்கலைன்னாக்கா 234 விஜய்க்கு சாதகமாக வரும். இல்லை, இந்த ஊழலை பற்றி பேசுவதற்கு அனுமதிப்பாங்களா? அதை அனுமதிச்சு தான் ஆகணும். ஆனால் அதுக்கு விஜய் வந்து அதுக்குன்னா கவலைப்பட மாட்டார். எப்படி திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டு திமுக ஊழலை பற்றி பேசுவதற்கு எப்படி அனுமதிப்பாங்க, எப்படி ஆதரவு கொடுப்பாங்க? அதனால் இப்போ நம்ம கையில் வந்து புற ஓடி இருக்குன்னாக்கா அதை எடுத்து தான் ஆகணும். இருந்தால் போதும்னாக்கா ஃபுல்லாக போயிடும். விஜய்க்கு விஜய் பேரில் வச்சுருக்கிற நம்பிக்கையே போயிடும்ல. இன்றைக்கி வந்து பாஜகவினுடைய கவர்னர் வந்து இவர் ஆட்சி அமைக்க கூடாதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கார். அதுக்கு என்ன வழியோ இன்றைக்கி ஒரு அவங்கள வச்சு பண்ணுறார். ஆனால் அவர் இதில் மாற மாட்டார். விஜய் இதில் மாற மாட்டார், தொடரும். அவருக்கு இன்னும் வந்து இந்த இப்போ திமுக கூட்டணியில் ஆட்களை விட ஏடிஎம்கேனுடைய கூட்டணி ஆட்கள் வருவாங்க. டிவிகேக்கு வரும். சரி, இப்போ வந்து இப்போ சாயந்தரம் முதலமைச்சர் வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறார். அதாவது புதிய அரசு அமைவதற்காக மீண்டும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சியில் நாங்கள் செஞ்ச மக்கள் பணிகளையும் இந்த திட்டங்களையும் தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு 2வது முறையாக வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின். இதை எப்படி பார்க்குறீங்க? அது வந்து அவர் உள்ளார என்னதான் வருத்தம் இருந்தாலும் அதிமுகவில் ஜெயலலிதா வந்து இறந்த பின்பாடு ஓபிஎஸ் இபிஎஸ் பிரச்சனை வரக்குள்ள இவருக்கு ஸ்டாலினுக்கு வாய்ப்பு வரக்குள்ள கூட அவர் வந்து அதை அதிமுக ஆட்சியை கவுத்துட்டு இவர் வந்து ஆட்சி அமைக்க விரும்பலை. நம்ம அந்த 5 வருஷம் அவங்க ஓட்டட்டும், அதுக்கப்புறம் நம்ம தேர்தலை சந்திக்கலான்ட்டு தான் இருந்தார். அவருக்கு உள்ளார வருத்தங்கள் இருந்தாலும் கவுக்கிறதுக்கு பார்க்க மாட்டார். அது என்னுடைய கணக்கு. செய்தியாளர் கேட்குறாங்க, யார் மு வீரபாண்டியன்ட்ட, விஜய் இது வரைக்கும் பத்திரிகையாளரை சந்திக்கவே இல்லை அப்படின்ட்டு. விஜய் நீ பேசித்தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ திமுகவில் ஒரு கேள்வி இன்னைக்கு எழுப்பியிருக்காங்க. என்ன எழுப்பியிருக்காங்க தெரியுங்களா? ஆளுநர் ஆட்சி அமைப்பதற்காக உங்களுக்கு வந்து எந்த தகவலும் சொல்லலை, இதனால் வரைக்கும் ஆளுநரையும் பாஜகவும் விஜய் விமர்சிக்காது ஏன் அப்படின்னு இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டு விஜய் எதை பற்றியுமே பேச மாட்டேன்றாரு. அவர் நெருப்பு மேலே நின்றுட்டுருக்காரு இன்னைய சூழ்நிலையில். அதனால் வந்து இப்போ அவருக்கு வந்து 120 வந்து போச்சு. இனிமே வந்து பண்ணுவார். இப்போ இவ்வளோ நாள் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருந்தார், இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. எல்லாருமே அரசியலுக்கு ஒரு மூலதனமே பேச்சு தானே. வரும் எல்லாமே வந்து இப்போ எல்லாரும் எதிர்பார்த்தாங்களா 108 ஜெயிப்பாங்கன்னு பார்த்தாங்களா? 108 இடம் ஜெயிச்சிட்டார். அதே மாதிரி பேச மாட்டேன்னு சொல்லி இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற நேரம் ஆளுநரை பார்க்கறதுக்கு வருங்கால முதல்வர் விஜய் வந்து காரில் போயிட்டு இருக்கிறாரு. ஆளுநரை இப்போ கொடுத்த அந்த மெஜாரிட்டி தபால்லாம் கொடுத்துருவாங்க. இன்னைக்கு கொடுத்துறாங்கன்னா ஆளுநர் வந்து பதவி புதிய ஆட்சி அமைப்பதற்கு அனுமதி கொடுத்து தகவல் சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் நாளைக்கோ நாளான்னைக்கோ வந்து ஒரு புதிய ஆட்சி அமைப்பார். புதிய ஆட்சி அமைச்ச உடனே கையெழுத்து என்ன சொன்னார்? 200 யூனிட் மின்சாரம். ஆமாம். அப்புறம் என்ன சொன்னார்? அப்புறம் வந்து பெண்களுக்கான சிறப்பு சட்டம். ஆமாம். அப்புறம் என்ன சொன்னார்? இப்போ இதை விட என்னன்னா நாளையோட சட்டமன்ற நிகழ்வு முடியுது. அதனால் விஜய் வந்து இன்னைக்கே பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்குவார். நான் கவர்னர் மாளிகையில் விஜயும் ஒரு 4-5 அமைச்சர்களும் வந்து எடுத்துக்குவாங்க. அமைச்சர்கள் எடுக்கலைன்னா கூட விஜய் எடுத்துக்குவார். மீதி பேர் நாளைக்கு கூட அமைச்சர்கள் எடுத்துக்குவாங்க. விடுதலை சிறுத்தை கம்யூனிஸ்டுக்குன்னா கொடுக்க போகிறதில்ல, காங்கிரஸும் விஜய் ஒரு அமைச்சர் பதவி கொடுப்பாங்க. ஆமாம். அதனால் வந்து நாளைக்கு அவங்களுக்கு கூட கொடுப்பாங்க, இவங்க எடுத்துக்குவாங்க. இல்லை இன்றைக்கி எடுக்க முடியலன்னாக்கா நாளையோட முடியுது. அது பல சட்ட சிக்கல்களை வந்து உருவாக்கும், லேட்டாகும். அதனால் இன்றைக்கி எடுத்துக்குவாருன்றது தான் என்னுடைய கணிப்பு. அதே மாதிரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கூட வந்து கவர்னர் மாளிகையில் வந்து எடுத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் இன்றைக்கி அண்ணா சிலை இருக்கிற இடத்துல அடுத்த நாள் வந்து மக்கள் முன்னணியில் எடுத்துக்கிட்டாரு. அந்த மாதிரி விஜய் எடுத்துக்குவாருன்றது தான் என்னுடைய கணக்கு. எடுக்கும் பட்சத்தில் நம்மளை மாதிரி உள்ளவங்களுடைய வாழ்த்துக்கள். என்னன்னா இருக்கும் 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வந்துச்சு. ஆமாம். 4ஆம் தேதி சாயந்தரத்துல இருந்து டிவியே எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எந்த கட்சி ஆதரவு தரும், எந்த கட்சி தராது, எங்கே விஜய் என்ன பண்ணுவார், ஆட்சியை கலைப்பாங்களா, ராஜினாமா பண்ணுவாங்களோ, அப்படி இப்படியே ஓடிட்டு இருந்தாங்க. ஏன்னா இது விஜயின் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பை நம்பி இந்த 108 தொகுதியிலையும் மக்கள் அமோகமாக
ஆமாம், வெற்றியை வந்து தேடி கொடுத்துருக்குறாங்க. ஆமாம். இப்போ அந்த மக்கள் அவங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, அதாவது புதிய அரசு அமைக்கிற தமிழக வெற்றிகளுக்கு தமிழ்நாட்டு மக்கள் நிறைய எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆமாம், அந்த எதிர்பார்ப்புகளை வந்து விஜய் நிறைவேற்றணும். விஜய் நிறைவேற்றுவதற்கு இப்போ விஜய் வந்து இப்போ 4 காலை மேலே அந்த தட்டில் தான் உட்காந்துக்கிற சீட்டில் அந்த 4 காலை இப்போ 4 கட்சி பிடிச்சிக்கிச்சு. ஆமாம், புரியுதுங்களா? 4 கால் 4 கட்சி பிடிச்சிக்கிச்சு. காங்கிரஸ் கொடுங்க தான் ஓடி போயிடுச்சாங்க முன்னாடியே. ஆமாம். இப்போ 2 கம்யூனிஸ்ட், விசிகா, இந்தியன் முஸ்லீம் லீக் இப்போ 4 தூணா நிற்குது. அந்த 4 தூணுக்கு மேலே விஜய் உக்காடுறாரு. ஆமாம். அவருடைய மக்கள் நல திட்டங்களை வந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கு இந்த 4 தூண் வந்து சப்போர்ட் பண்ணாதான் அது செய்யணும். ஆமாம். அதில் வந்து திமுக ஆட்சியில் கொண்டு வந்தக்கூடிய இந்த கலைஞர் உரிமை தொகை 1000 இந்த மாதிரி மக்கள் நல திட்டங்கள், கல்லூரி மாணவர்களுக்கு இந்த 1000 ரூபா போடுறது, பஸ்ஸு இலவச பஸ், இதெல்லாம் வந்து இன்னும் அமுல்படுத்தினாங்கன்னா அந்த 4 தூணும் அவரை வேகமாக தாங்கி பிடிக்கும். அதை மறைச்சிட்டு இவர் ஏதாவது ஸ்கீம் கொண்டாந்தாங்கன்னா அதை இந்த 4 பேரும் ஏற்றுக்குவாங்களா? அதையும் பார்க்கணும், இவர் கொடுத்த வாக்குறுதியும் பார்க்கணும்ல. அதையே பார்த்துட்டு இருந்தாக்கா இப்போ இவர் கொடுத்த வாக்குறுதி என்ன பண்ண முடியும்? இப்போ விஜய்க்கு என்ன ஒரு பெரிய அரசமைப்பு சட்ட சிக்கல் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஆட்சி அமைப்பதற்கு தான் இப்போ இந்த 4 கட்சியும் கூட்டணி ஆதரவு கடிதம் கொடுத்துருக்குறாங்க. ஆமாம். நாளைக்கு வந்து விஜய் வந்து சட்டமன்றத்தில் வந்து ஒரு மசோதா கொண்டாடுறாரு அப்படின்னக்குள்ள அதில் வந்து உடன்படாத மசோதாக்குள்ள இந்த 4 பேரும் ஆதரிக்கலன்னு வச்சுக்கலாம். 4 கட்சி ஆதரிக்கல, அந்த மசோதா வந்து தோல்வி அடைஞ்சிடும். அது ஒரு சிக்கலையும் அவர் சந்திக்க வேண்டிய. இப்போ நடிகர் விஜய் வந்து அவர் வந்து இப்போ இந்த கூட இருக்கிற கட்சிகளை அனுசரித்து அவங்க கலந்து ஆலோசனை பண்ணி அப்புறமேலுக்கா ஒரு முடிவெடுத்து அதுக்கப்புறமேலுக்கு தான் அந்த கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் இருக்குது. யாராவது நம்ம தான் சொல்லிட்டு இருந்த இந்த திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாம் ஆதரிப்பாங்கன்னு, ஆனால் மற்றவங்க நினைக்கல. இப்போ இவங்க வந்து ஆதரிச்சிட்டாங்கல்ல. ஆமாம். ஆனால் விஜய் கவிழக்கூடாதுன்னு பார்த்துக்கிறதுல இப்போ ஆதரவு கொடுக்குறவங்களும் இருப்பாங்க. அவங்க முயற்சி அவங்க கவனமாக செலுத்துவாங்க. அவங்களுக்கு முதல் எக்காரணத்து கொண்டும் பாஜக வந்து ஆளுநர் மூலமாக தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யக்கூடாது. ஆமாம், ஆமாம், ஆமாம். அது ஒரு கண்டனில் தான் இன்றைக்கி அவங்களாம் பெரிய கொடுத்துருக்குறாங்க. நடிகர் விஜய்க்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. வாய்ப்பை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பாதுகாக்கணும். குறிப்பாக பெண்கள் பாதுகாப்பில் தனி கவனம் செலுத்தணும். அந்த பெண்கள் பாதுகாப்பில் அவங்க கட்சிக்காரங்களும் ஈடுபட்டாலும் கடுமையான தண்டனை கூடிய நடவடிக்கைகள் கடுமையாக எடுக்கணும், கட்சியிலேருந்து நீக்கணும். ஆமாம். இதெல்லாம் நடிகர் விஜய் செய்வார் அப்படின்ட்டு தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதல்ல ஜெயிக்கக்குள்ள கரெக்டாக இருந்தார். கட்சிக்காரன் தப்பு செய்யக்கூடாது, போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடாது, மக்கள்கிட்ட வந்து கெட்ட பேர் எடுக்கக்கூடாது, எம்எல்ஏ வந்து மக்களை சந்திக்கணும், மக்களுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தார். அது ஒரு பல பிரச்சனைகள் உருவாக்கிச்சு. இருந்தாலும் அடுத்த தேர்தலில் நல்லபடியாக ஜெயித்தார். அதை மாதிரி விஜய் வந்து பண்ணுவாருன்றது என்னுடைய இதில் இருக்குது, அவர் செய்வாருன்னு. அதே சமயத்தில் இன்றைக்கி கவர்னர் வந்து சிவி சண்முகம் ஆதரவு கொடுக்கறதுக்கு முயற்சி எடுக்கிறாரு. விடுதலை சிறுத்தை திருமாவளவன் இல்லை. இப்போ வந்து அதிமுக 2ஆ உடஞ்சி இப்போ சிவி சண்முகம் தலைமையில் எம்எல்ஏக்கள் அங்கே போய் டிவிகள் ஐக்கியமாகி சேர்ந்துட்டாங்கன்னா தைரியமாக விஜய் எந்த முடிவு எடுப்பார்? ஆமாம், அது ஒரு ட்ரெண்டு ஓடிட்டு இருக்கு. ஆமாம். இந்த நிகழ்ச்சி நடந்துட்டால் என்ன ஆகுறதுன்னு கவர்னர் 7 மணிக்கு கேரளாவுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கார். ஆமாம். ஆனால் அது இல்லை அவர் கவர்னர்லாம் போக முடியாது. ஏன்னா அவர் கேட்ட மாதிரி ஆதரவு கடிதம் முழுசாக கொடுத்துட்டாரு. அதில் வந்து விஜய் பதவி பிரமாணம் செஞ்சு தான் ஆளுநர் வந்து கேரளா போகணும். ஆமாம், அவர் போகிறேன்னு சொன்னதுனால தான் திருமாவளவன் ஒரு மணி நேரம் லேட்டாக கொடுக்கலான்னு இருக்கிறவர் கூட வந்து சிவி சண்முகம் பிரச்சனை முன்னாடி கொடுத்துட்டாங்க. அந்த இவங்க முஸ்லீம் லீக்கும் கொடுத்துட்டாங்க. ஆமாம். அதனால் வந்து இவங்க வந்து கைவிட மாட்டாங்கன்றது தான் இவங்களுடைய எதிர்பார்ப்பு. அதே மாதிரி ஸ்டாலின் வந்து குற்றங்களை வந்து சொல்லுவார் அவசரம் கவுக்கணும்னு நினைக்க மாட்டார். கவுக்கணும்னு நினச்சிருந்தாக்கா அப்போ ஓபிஎஸ் இபிஎஸ் பிரச்சனை. அதாவது அதிமுக முதலமைச்சர் எம்ஜிஆர் முதலமைச்சருக்குள்ள கலைஞர் எதிர்க்கட்சியில் இருந்து சட்டமன்றம் எப்படி அனல் பறந்துச்சோ அதே போல இன்னைக்கு வந்து விஜய் முதலமைச்சராக இருக்கக்குள்ள உதயநிதி ஸ்டாலின் தலைமையான எதிர்க்கட்சி திமுக வந்து கடுமையான விவாதங்களையும் முன்வைக்கும். இனி தமிழக சட்டமன்றம் பரபரப்பாக இருக்கும். ஆனால் அந்த விவாதங்களில் துளி அளவும் அநாகரிகமான வார்த்தைகள் பிரயோகிக்க மாட்டாங்க. ஆமாம். அப்போ இடி மழை புயல் எல்லாம் மின்னல் எல்லாம் வருது. என்னன்னா தமிழக வெற்றி கழகத்திலிருந்து போயிருக்காங்களா புது எம்எல்ஏக்கள் பல 4 பேருக்கு தெரியும். புதுசா பாருங்க ஒரு பயிற்சி கொடுத்து என்னன்றது ரகுமான் கான் இவங்கன்னா வந்து
ஒரே ரொம்ப என்ன 2 நாளா செங்கோட்டையன் லைன்லேயே வரலையான்னு பார்த்தேன். கடைசியில் வந்து இந்தியன் முஸ்லீம் லீக் மடக்கி போட்டு இன்னைக்கு அவர் தபால் வாங்கிட்டாரு. பரவாயில்ல, செங்கோட்டையன் வந்து 9ஆம் முறையில் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தை எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கிறாரு. இப்போ சபாநாயகர் அவர் தான் ஆக போகிறாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து விஜய் அவ்வளோ சாதாரண ஆளுன்னா எடை போட முடியாது. நல்லா அரசியல்வாதி பேசி சாதிப்பாங்க, நடிகர் விஜய் மட்டும் பேசாமல் சாதிக்கிறார். ஆமாம், கேட்டு தானே? எதுங்க? எல்லா அரசியல்வாதியும் பேசி சாதிப்பாங்க, நடிகர் விஜய் வந்து பேசாமையே சாதிக்கிறார். இப்போ தான் பேசாமல் இருக்காரு, நாளையிலேருந்து பேச ஆரம்பிச்சிருவார். இப்போ பதவியேற்றோடனே பேச ஆரம்பிச்சிருவார். சரி, தலைநியூஸ் நேயர்களே, தமிழ்நாட்டில் இன்று இரவோ அல்லது நாளையோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு விஜய் அவர்கள் தலைமையில் புதிய அரசு அமைய உள்ளது. அந்த புதிய அரசிற்கு நாம் நெஞ்சார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். உங்களுக்காக ஆதரவு கொடுத்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய 4 கட்சிகளுடனான கருத்து வேறுபாடுகளை கலந்தாலோசித்து பரிசீலனை செய்து அவர்களுடைய ஆதரவோடு நீங்கள் தமிழ்நாட்டுக்கு மேலும் பல திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, மறந்தம் பாருங்க சொல்றதுக்கு, நம்ம வேதாந்த அனில் அகர்வால் இல்ல, ஸ்டெர்லைட் ஓனர், இன்னைக்கு என்ன சொல்றது தெரியுங்களா? நடிகர் விஜய் ஸ்டார்ட் அப் லீடர், வளர்ந்து வரக்கூடிய தலைவர், அவரு பாராட்டு இருக்காந்தாலு பக்குன்னு போச்சு. ஏன்னா இது விஜய பாராட்டு, விஜய் வேற வந்து ஸ்டெர்லைட் திருப்பி திறந்துக்குன்னு சொல்லிட்டாருன்னா அப்ப எங்க தலைவர் வைகோக்கு திருப்பி வேலை வந்தோம், கோர்ட்டுக்கு போகணுமே, போராட்டம் பண்ணணுமே, துப்பாக்கி சூடு நடக்கணுமேட்டு அது இதாயிடுச்சு. இருந்தாலும் நடிகர் விஜய் அவர்களே, நச்சாலை ஸ்டெர்லைட்டை தமிழ்நாட்டில் நுழைய விடாமல் தடுக்க என்பதுதான். அதற்காகத்தான் வைகோ தொடர்ந்து போராடியும் வருகிறார். எனவே அதற்கு நீங்கள் அவர்களுடைய புகழ்ச்சியில் நீங்கள் மயங்கக்கூடாது என்று நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் தலைமையிலான ஆட்சி வெகு சிறப்பாக நடைபெறட்டும். தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும். எங்கள் பத்திரிகையாளரையும் கொஞ்சம் பார்த்துங்க என்று நாங்கள் கேட்டுக்கொண்டு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி.